ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நேவிகேஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானல் ரோட் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கொடைக்கானல் எப்படி ரீச் பண்ணலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸு, எந்த ட்ரெயின் இருக்குது கொடைக்கானலுக்கு, நியரஸ்ட் ஏர்போர்ட் என்ன, நியரஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் என்ன, நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சென்னை டு கொடைக்கானல் டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 526 கிலோமீட்டர் பை ரோடில். நம்ம இப்போ காரில் போனோம்னா 9 to 10 hours ஆகும் அப்ராக்சிமேட்லி. NH 35 ஆர் NH 45 வழியாக போகலாம். பை ட்ரெயின்னா 431 435 கிலோமீட்டர் ஆகும். நம்ம நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொடைக்கானலுக்கு என்ன இருக்குன்னா, கொடைக்கானல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரயில் வந்து சென்னையிலேருந்து 6 to 9 hours எடுக்கும். பை ஏர்னால் வந்து சென்னை டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம கொடைக்கானலில் வந்து பை ரோடு வழியாக ட்ராவல் பண்ணலாம். இது வந்து 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு ட்ரெயின் வந்து பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லியும் 9:40 எக்மோர்லேருந்து கிளம்பும். மார்னிங் 4:15 வந்து கொடை ரோடு வந்து ரீச் ஆகும். ஸோ இதோட ட்ராவல் டைம் வந்து 6 hours 33 minutes. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லியும் காலையில் வந்து 11:07 கிளம்பும், எழும்பூர்லேருந்து கிளம்பும். ஸோ எப்போ ரீச் ஆகும்னா 5:42 வந்து கொடை ரோடு ரீச் ஆகும். நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி ஈவினிங் வந்து 7 o'clock சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். மார்னிங் வந்து 5 o'clock ரீச் ஆகும். அது இல்லாமல் நமக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ஸ்டேவை தவிர மற்ற எல்லா நாள்லையுமே மார்னிங் 6 o'clock எக்மோர்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம திண்டுக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை டாக்ஸி மூலியமாகவோ கொடைக்கானல் ரீச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கொடைக்கானல் வரணும்னா டைரக்ட் பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸோ இல்லை கேபோ பிடிச்சிக்கலாம். ஸோ முக்கியமான ட்ரெயின் வந்து தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அண்டு மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். இது வந்து டெய்லி பேசிஸில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து திண்டுக்கல் இறங்கி அங்கேருந்து கேப் பிடிச்சிக்கலாம். திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கொடைக்கானலுக்கு வந்து 95 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டாக்ஸியில் போனீங்கன்னா 3 hours வந்து ரீச் ஆகிடலாம். பை ரோடுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 to 9 hours ஆகும். 465 கிலோமீட்டரு. நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஒசூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், வத்தலகுண்டு வந்து அங்கேருந்து கொடைக்கானல் ரீச் பண்ணலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா சாந்தி நகர் இல்லை மெஜஸ்டிக்லேருந்து ப்ரைவேட் ஏசி பஸ்ஸஸ் இருக்குது, ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் ரெட் பஸ்ஸில் இல்லை கேஎஸ்ஆர்டிசி சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி கிளம்புனோம்னா பை காரில் கிளம்புனோம். மார்னிங் 6 o'clock சேலத்துலேருந்து நாங்கள் கிளம்புனோம். சேலத்துலேருந்து நாமக்கல், கரூர், திண்டுக்கல்லேருந்து நாங்கள் தேனி ரோடு எடுத்துட்டோம். தேனி ரோட்லேருந்து வத்தலகுண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் பெரிய ரோடு வந்து ரைட்டில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நாங்கள் 4 பேர் காரில் ட்ராவல் பண்ணோம். நானும் என் ஒய்ஃபு 2 பசங்களும். இதுக்கு வந்து இ-பாஸ் வந்து ப்ரையராகவே எடுக்கணும். அடிவாரத்தில் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இ-பாஸ் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இ-பாஸுக்கு வந்து வண்டி நம்பரும் யார் யார் போகிறாங்கிற பேசஞ்சர் டீச்சர்ஸும் வேணும். ஸோ இப்போ பார்க்குற ஹில் வியூ வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து 10 minutes வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், 10 minutes or 11 minutes வரைக்கும். ஸோ எதை ஸ்கிப் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் எல்லா வியூவும் அப்படியே போட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இதுக்கு நியரஸ்ட்டாக பழனி இருக்குது. நம்ம 2 ரூட் வழியாக கொடைக்கானல் மலையை வந்து ரீச் பண்ணலாம். ஒன்று வந்து திண்டுக்கல்லேருந்து தேனி போகிற ரோட்டில் வத்தலகுண்டு தாண்டி ரைட் எடுக்கணும். அங்கே வந்து செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் இ-பாஸ் காமிச்சு போகலாம். இன்னொன்று வந்து பழனி ரூட்டு, பழனி வழியாக போகலாம். ஸோ அங்கேயும் செக் போஸ்ட் இருக்கும். இங்கே வந்து எப்பயுமே வந்து பனிமூட்டத்தோடு தான் இருக்கும், சில் கிளைமேட் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஹில்ஸ் ஏற வழியை ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது, லேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீனரிஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கொடைக்கானலில் சில சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. பேரிஜம் ஏரி, ஃபைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு,
கொடைக்கானல் லேக்கு, கோரக்கரின் நடைப்பயணம், அதாவது அது கோக்கஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் கோக்கஸ் வாக்குலலாம் ஃபுல்லாக பனி. அந்த கோக்கஸ் வாக்குலேருந்து கீழே நம்ம மதுரையை பார்க்கலான்னு சொன்னாங்க அங்கே லோக்கல்ஸில் இருக்கவங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் பார்க்க முடியல, ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கானல் மலை ஏறும்போது இங்கே டம்டம் பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 10 ரூபா அடல்ட்டுக்கு. இங்கேருந்து கீழே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஏரி தெரியும். ஆக்சுவலி இந்த டவரில் ஏறி பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியும். பட் டவர் ஏறத்துக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த டம்டம் பாறைக்கு கீழே இருக்கிற ஏரி. இது ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. இங்கேருந்து நியரஸ்ட்டாக ஒரு ஃபால்ஸும் தெரியும். ஸோ இதுதான் அந்த ஏரியோட வியூ. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் கேமரா ஜூம் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்டம் பாறையிலேருந்து அந்த மவுண்டைன் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. நான் கேமரா ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அங்கே தண்ணி விழுவுறது நல்லாவே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டம்டம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக குரங்குங்க அதிகமாகவே இருந்தது. அது கொஞ்சம் வண்டி ஜாக்கிரதையாக தான் ஓட்டிகிட்டு போகணும். ஆனால் சீனரிஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை அந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த மவுண்டன் வியூ வந்து செம்மையாக இருக்குது. நாங்கள் ஸ்லோ மோஷனில் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் க்ரீனரியாக நல்லாவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம். இங்கேருந்து சீனரிஸ் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் குரங்குங்க அதிகமாக தான் இருந்தது, ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலை மேலே ஏறி வர கார்ஸோட வியூஸு. இது வந்து நல்லாவே இருக்குது. நாங்கள் பார்த்ததில் பஞ்சு தான் அதிகமாக பார்த்தோம், டாட்டா பஞ்சு. பொதுவாகவே டாட்டா பஞ்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மின்றாங்க. ஆனால் வந்து இங்கே ஹில்லில் மெஜாரிட்டி நாங்கள் ஏறும்போது பார்த்ததில் மெஜாரிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் வந்து டாட்டா பஞ்ச் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா கொடைக்கானல்லேருந்து திண்டுக்கல் வர தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எதுக்கு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம் தெரியல, மேபி டீ பிரேக் எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஊர் பேர் தான் பெருமாள் மலை. ஸோ இங்கே தான் பழனி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது. பழனிலேருந்து வரவங்க இந்த ஊரில் தான் ஜாயின் பண்ணி இந்த கொடைக்கானல் ரோட்டை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது யூக்கலிப்டஸ் மரம். இது வந்து ரோட்டோட 2 பக்கட்டும் இருக்குது. இது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக கொடைக்கானல் ரீச் பண்ணியாச்சு. இங்கே தான் கொடைக்கானலோட டோல்கேட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே வந்து காருக்கு, லாரிக்கு இதெல்லாம் வந்து டோல் சார்ஜ் பண்ணுறாங்க. என்னோடய காருக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து ஃபாஸ்டேக்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை தாண்டினோடனே இமீடியட்டாக வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.